ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024 உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மகிமையாகவும் உயர்வாகவும் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சொல்லுவோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். 7-8. என்ன ஆரம்பமே அதகலமா இருக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். இருங்க ஒரு நிமிஷம். 18வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கண்களை மூடி ஆண்டருடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படியே 2 கை ஆண்டருடைய பிரசன்னத்தில் உயர்த்தி, மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லையப்பா, என் மேய்ப்பரே 2 கையை உயர்த்தி, எனக்கொன்றும் குறையில்லையப்பா, என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லையப்பா, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை நடத்தி செல்பவரே, பசுமையான புல்வெளியில் அமைதியான தண்ணீரண்டை நடத்தி செல்பவரே, என் மேய்ப்பரே நல்லாயன், என் மேய்ப்பரே நல்லாய் எனக்கொன்றும் குறையில்லையப்பா, என் மேய்ப்பரே நல்லாய் எனக்கொன்றும் குறை. கைகளை உயர்த்தி, என் மேய்ப்பரே எனக்கொன்றும் குறையில்லையப்பா, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாது நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாது நடத்தி செல்பவரே, நல்லாயனே மேய்ப்பரே எனக்கொன்றும் குறையில்லையப்பா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருதே, தேவன் வீட்டில் தினம் தினம் துதித்து மகிழுவே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே, தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழுவே, என் மேய்ப்பரே எனக்கொன்றும் என் மேய்ப்பரே
கையை உயர்த்தி எனக்கொன்றும் குறை இல்லையப்பா, சொல்லுங்க ஆண்டவரே, ஒன்றும் குறை இல்லையப்பா, எனக்கொன்றும் குறை இல்லையப்பா, எனக்கொன்றும் குறை இல்லையப்பா, எனக்கொன்றும் குறை இல்லையப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியை கடந்த ஆகஸ்ட் மாதம் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட தொடங்கினார். இந்த 2 வேத வசனத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இந்த 2 வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்டினார். அப்ப நான் இந்த வார்த்தையை வாசித்தப்ப ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தின எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, வரப்போகிற 2024க்கு இந்த வார்த்தையை நான் உனக்கு கொடுக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறேன் அப்படின்னார். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தந்தபோது இந்த வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட காரியத்துக்கும் இதை நான் நம்பக்கூடியதாக, இதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, இதை நான் விசுவாசிக்க கூடியதாக எனக்கு இல்லை. நான் என்ன தெரியுமா பண்ணினேன்? இந்த சில காரியம் பிடிக்கலன்னா அப்படி தூக்கி அப்படி ஓரமாக வைப்போம்ல, அந்த மாதிரி இந்த 2 வேத வசனத்தை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு இதில் நான் என் கவனத்தை செலுத்தாம நான் தேவ சமூகத்தில் நான் தேவனை தொடர்ந்து பற்றி கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர் திரும்ப எனக்கு இந்த வேத வசனத்தை உணர்த்தின போது நான் சொன்னேன், ஆண்டவரே 2024க்கு இன்னும் 4 மாதம் இருக்கு. எத்தனை மாதம் இருக்கு? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 4 மாதம் இருக்கு. இப்போ நாங்கள் ஜூன் மாதத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜூன் மாதத்து ஊழியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், இந்த வார்த்தையை நான் நம்பணும்னா, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கணும்னா, இந்த வார்த்தையை வச்சு 2024 நான் கர்த்தர் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணணும்னா, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையா மாறி இருக்கிறத நான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த 2024 இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா ஆண்டு பாருங்க, இந்த வசனத்துக்கு ஏற்றார் போல எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நவம்பர் மாதம், டிசம்பர் மாதத்துல இந்த வேத வார்த்தை என் வாழ்வின் தனிப்பட்ட ஜீவியத்தில் துல்லியமாய் நிறைவேறின அந்த தைரியத்தோடு இந்த 2024 இந்த வார்த்தையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துல இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நான் படிச்சுட்டு சொல்லல, அனுபவிச்சுட்டு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க.
நான் இந்த வேத வசனத்தின் ஊடாக நடத்தப்பட்டு இந்த வேத வசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என் பாளையத்திற்குள் அனுபவித்து சொல்றேன். இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தை ஆண்டவர் எதை பேஸ் பண்ணி சொல்றாருன்னா, முதலாவது வசனத்துக்கு வரணும். அங்கதான் தொடங்குது. அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல் வசனத்துல சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்திற்கு மையப்படுத்தி ஜெபத்தை வலியுறுத்தி ஜெபத்திற்கு உதவியாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஜெபத்துல சோர்ந்து போய் விடாதே, சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாரு. ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தா. அவன் தேவனுக்கு பயப்படாதவன், அவன் மனுஷனை மதிக்காதவன். அந்த தேவனுக்கு பயப்படாத, தேவனுக்கு பயப்படாத, மனுஷனை மதிக்காத அந்த நியாயாதிபதியின் இடத்துல ஒரு விதவை போனா. அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவளுக்கும் அவனுடைய எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் எனக்கு ஒரு நியாயம் செய்யணும்னு சொல்லி கேட்டா. சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு, அந்த நியாயாதிபதிக்கு மனசே இல்லையா. என்ன இல்லையா? வெகு நாள் வரைக்கும், ரொம்ப நாள் ஆச்சு. அவன் தன்னுடைய வழக்கு, தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய போராட்டத்தை கொண்டு போய் அந்த நியாயாதிபதியின் இடத்துல சொன்னா அவனுக்கு என்ன இல்லையா? மனசே இல்லையா. எதுல மனசு இல்ல? இந்த அம்மாவுக்கு ஒரு நியாயம் செய்யணும், இந்த அம்மா பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு மனசே இல்லையா. ஆனா மனசே இல்லாத ஒருத்தன் ஒரு டைம் வரப்ப சொல்றான், இந்த ஸ்திரீ என்ன அலட்டாதபடிக்கு, என்ன தொந்தரவு செய்யாதபடிக்கு நான் இவளுக்கு என்ன செய்யணும்? ஒரு நியாயம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனசே இல்லாத ஒருத்தனுக்கு மனசுல நியாயம் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா, நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நல்ல மனசு, தங்க மனசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நமக்காக பரிதபிக்கிறவர். நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் மனசு உள்ளவர், ஜனங்களுடைய மனதை அறிந்தவர், அவர்களுடைய இருதய சிந்தனையை அறிந்து அவங்க என்ன பேச போறாங்கன்றத இவர் பேசினார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கை எப்படி சொல்லுங்க, நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் நம்முடைய இருதய சிந்தனையை அறிந்தவர். ஆமென், ஆமென். எல்லாரும் சர்ச்சில் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் யாரை வாட்ச் பண்றோம் அது ரொம்ப முக்கியம். இந்த அக்கா கட்டியிருக்க புடவை நல்லா இருக்க, போன வாரம் தான் புதுசாக கட்டிட்டு வந்தா, இந்த வாரம் 2 வாங்கியிருப்பா போல அப்படின்னு அப்படி மனசு இருக்கும். நம்ம அப்படி வாட்ச் பண்ணக்கூடாது. இயேசுநாதர் வாட்ச் பண்ணார் பாருங்க. இயேசுநாதரை சர்ச்சில் இருக்கவங்க வாட்ச் பண்ணாங்க. எப்படி தெரியுமா? இப்போ சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் இருக்கான், இவனை சுகமாக்குவாரா ஆக்க மாட்டாரா? ஆமென் சொல்லுங்க. இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே இவர் அதை கேட்ச் பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவனுங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அவனை எலும்பி நடுவுல நிக்க வச்சு இவனை சுகமாக்கலாமா வேண்டாமா, எது எளிது? நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்காரு, ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. அவர் நம்ம இருதய சிந்தனைகளை, நினைவுகளை, எண்ணங்களை அறிந்தவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த விதவையை போல வெகு நாள் சில பிரச்சனையில போராடி இருக்கலாம். வெகு நாளாக சில போராட்டத்துக்கு ஊடாக நீங்க நடத்தப்பட்டுகிட்டு இருக்கலாம். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் 2 விதத்திலே பதில் தருவார். ஒன்று, உடனடியாக பதில் தருவார். உங்க ஆமேனை பார்த்தா ஆண்டவரே இப்ப யோசிப்பாரு. நல்லா ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் 2 விதத்துல நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். ஒன்று,
உடனடியாக தருவார். இன்னொன்று ஆற போட்டு தருவார். ஆற போட்டு தருவார். ஆமென் சொல்லுங்க. நான் தப்பா ஒன்றும் சொல்லல, கரெக்டா தானே சொல்றேன். ஆமா, சில நமக்கு எது பிடிக்கும்னா உடனே கொடுக்கறதெல்லாம் பிடிக்கும். நமக்கு எது பிடிக்காதுன்னா நமக்கு தோணும், என்னடா எல்லா காரியத்தையும் செய்யறாரு, ஆனா இந்த ஒரு காரியத்தை மட்டும் என்ன பண்றாரு, பபுள் கான் இழுக்கிற மாதிரி இழுத்து நமக்கு புரிய மாட்டேது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அங்க சொல்லுது, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து. எப்படியா அவரு பொறுமை எப்படி தெரியுங்களா? நமக்கு ஒரு நாள், அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி. ஆமென் சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம் ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறேன், அவர் சொல்லுவார் இல்லப்பா அது 1000 நாள் மாதிரி. ஒரு நாள் 1000 நாள் போல இருக்கா. ஆமென் சொல்லுங்க. அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு எப்படி பதில் தராருன்னா, அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இன்னொரு விதத்தில் நமக்கு பதில் தருகிறார். அவசரப்பட்டு பதில் தருவதில்லை. அவசரப்பட்டு நமக்கு, நம்ம அவசரப்பட்டு ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்திருந்தாருன்னா, நம்ம வீட்டில் இப்ப பாதி பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, கல்ற தோட்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. நினைவு நாள் தான் கொண்டாடி இருப்போம். எத்தனையோ பேரை எத்தனை தடவை ஜெபத்தில் போட்டு தள்ளி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எடிட் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தினுடைய நியாயாதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயாதிபதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சொல்லுகிறது, அவர் நியாயத்தோடும் நீதியோடும் சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பு செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்ப சாமிக்கு என்னதான் கொடுக்கிறார்? கொடுத்துறான். இல்லைன்னா என்னத்தை கொடுத்துறான்? தலை முடிய கொடுத்துறான். சிலர் தாலியை கொடுத்துறாங்க. கடவுள்கிட்ட தாலியை கொடுத்து கணவனுக்கு உயிர் பிச்சை வாங்குறாங்க. ஆனா நம்ம சாமி அப்படி சன்மானம் வாங்கி கொண்டு நீதி செய்கிறவர் அல்ல, அவர் சத்தியத்தின்படி நீதி செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும், அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்ப நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் தகுந்த காலத்தில் ஏற்ற வேளையில் நம்முடைய நியாயத்திற்கு அவர் பதில் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நியாயம் செய்கிறாரு? நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, அதாவது ஆற போட்டு காலத்தை எடுத்துக்கொண்டு காலங்கள் கடந்து ஆண்டவர் நீதி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்டலாம் சில காரியத்தை அவசரப்பட்டாலும் நடக்காது. ஆமா, நல்லா சொல்லுங்க, அவசரப்பட்டாலும் நடக்காது. இந்த 2024 கோட்டை சுவரை கட்டிடணும், கோட்டையில கொடி ஏற்றிடணும் அப்படின்ற எண்ணத்துலலாம் ஆண்டவர்கிட்ட வராதீங்க. அவரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு நேரத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு காலத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள மாதிரி பல்லு வளர்க்கிற நேரத்தில் தூங்குறவர் இல்ல, தூங்குற நேரத்தில் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. நல்லா ஆமென் சொல்லுங்க. கரெக்டா தானே சொல்றேன்? அவர் தூங்குற நேரத்தில் டிவி பார்க்க மாட்டாரு, பல்லு வளர்க்கிற நேரத்தில் தூங்க மாட்டாரு. அவர் அதன் காலத்தில் அனைத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். அதனால சில காரியத்தில் ஆண்டவர் டைம் எடுத்துக்குவார், கொஞ்சம் காலத்தை அவர் எடுத்துக்குவார். உங்களுக்கு நீதி செய்ய கொஞ்ச நாட்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் எடுத்துக்கொள்றார். ஆமென் சொல்லுங்க. உங்க வேத புத்தகத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துக்கு திருப்பினா, அங்க 4வது வசனத்தை வாசித்தா, அங்க ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்சதுதான். கானாவூர் கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சு? தீர்ந்து போச்சு. இப்ப இயேசுவின் தாயாகிய மரியாள் வராங்க. வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க, இயேசு இங்க உச்சரிச்ச வார்த்தை பார்க்கணும் கொஞ்சம். நேத்து வரைக்கும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தவரு இப்ப ஸ்பாட்டுக்கு வந்த உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பெத்த பிள்ளையாடா, உனக்கு சோறை ஊட்டி பாலை ஊட்டி அப்புறம் மற்றவங்களான விஷத்தையா ஊட்டுறாங்க. உனக்கு அதை கழுவி இதை கழுவி என்ன பண்ணிருப்போம்? பண்ணிருப்போமா பண்ணிருக்க மாட்டோமா? அதனாலதான் கேப்ரியல் தூதன் கரெக்டா ஆளை சூஸ் பண்ணான். ஆண்டவர் கரெக்டா ஆளை சூஸ் பண்ணுவார். மன்னிக்கவும், தப்பா சொல்லிட்டேன். தூதன் சூஸ் பண்ணல, ஆண்டவர் சூஸ் பண்ணார். அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மாவுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, கிருபை. நாளைக்கு இயேசுநாதர் ஸ்திரீயேன்னு கூப்பிட்டா கோபம் வராம இருக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். நல்லா ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்க கிருபை எதுக்கு தெரியுமா? சில நேரம் நம்ம வீட்டில் நம்மளை லூசிபர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்பதான் நமக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். கிருபை எதுக்கு நினைச்சீங்க நீங்க? அந்த அம்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. கிறிஸ்தவ உறவுல பாருங்க, சீசர்கள் போய் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய தாயும். இதாவது பரவாயில்ல, அங்க சொல்லிட்டாரு, யார் என் சகோதரர்கள், யார் என் தாய். எப்படி இருக்கும் இந்த அம்மாவுக்கு? அதுக்கு தான் கிருபை வேணும். ஆமென் சொல்லுங்க. கிருபை எதுக்கு தெரியுமா? சில நேரம் நம்முடைய தன்மானத்துக்கு கௌரவ பிரச்சனை வரப்ப இந்த கிருபை நமக்குள்ள வேலை செய்யணும். அதாவது கோபப்படுற மாதிரி நடக்கும், ஆனா கோபம் அங்கதான் கிருபை வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை எதுக்கு?
நம்மளுடைய மனுஷிக சுபாவம் வெளிப்படுறப்ப இந்த கிருபை அங்க வந்து நம்முடைய மனுஷிக சுபாவம், அதாவது நம்முடைய ஜென்ம புத்தி செயல்படாம அடக்கி வைக்கிறதுக்கு தான் இந்த தேவ கிருபை வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கிருபை வேணும் நமக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ கிருபை வேணும். நம்முடைய சுபாவங்கள் மறுரூபமாக்கப்படுவதற்கு தேவ கிருபை வேணும். ஆமென் சொல்லுங்க. கிருபை கிருபைன்னு பாடுறதுனால அல்ல, இந்த கிருபை தான் நாம் வழுகி போகாதபடி நம்மை பரிசுத்த வாழ்க்கையிலே நம்முடைய தெய்வீக சுபாவங்களிலே நம்மை நிலைநிறுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப சடார்னு சிலர் உரிமை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உரிமை எடுத்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? கிருபை அங்க வேலை செய்யல. கிருபை வேலை செய்யல. ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன? அந்த ஆண்டு அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என் வேலை, என் வேலை. மரியாள் அடுத்த வார்த்தை ஒன்னும் பேசல. எப்ப வேலை வரும்னு கேட்கல, எப்ப பாவம் வேலை வரும் கேட்கல, இப்படி செய்யலாமா ஆலோசனை சொல்லல. அந்த அம்மா அமைதியா போய் அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன சொல்றாரோ. அப்ப அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, இது என் பிள்ளை இல்ல, தேவகுமாரன். அவர் எதை செஞ்சாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையா இருக்கிற நாம் இதுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கணும். எந்த வாழ்க்கைக்கு? ஆண்டவர் எதை செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் எனக்கு நல்லதா தான் செய்வாரு. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நம்மள அர்ப்பணிக்கணும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அர்ப்பணிக்கணும். இந்த 2024 சொல்லுங்க அவங்கள்ட்ட, 2024 எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவர் நன்மையா செய்வாரு. ஆமென். சிலர் கேட்பாங்க, ஏன் எனக்கு இப்படி செஞ்சாரு? என்ன நெஞ்சு அழுத்தம்? எந்த தைரியத்தில் கேட்கிறோம்? அவருக்கு எல்லாம் செய்யறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் பேப்பரை ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். நீங்க கேட்க கூடாது, வந்து ஆண்டு வாங்கிட்டு போயிட்டாரெல்லாம் கேட்க கூடாது. என்னுடைய ஃபெய்த். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இதுல எதை வேணாலும் எழுதிக்கங்க. எப்படி? எது வேணாலும் எழுதிக்கங்க, நான் கீழே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். கீழே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். என் ஜப அறையில் வச்சிருக்கிறாரு. அதுக்கு கீழே ஒரு வார்த்தை எழுதினேன், உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுது. என்னுடைய ஒரு ஃபெய்த் என்னன்னா, என்னை குறித்து அவர் அதில் எழுதி வச்சிருக்கிறார். அவருக்கு நான் என் வாழ்க்கையை குறித்து முழு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறேன். ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த ஒயிட் பேப்பர் மேல கையை வச்சு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இதுல நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எழுதி வச்சிருப்பீங்க, அதுக்கு நேரா என்ன நடத்துங்க. அப்பதான் எனக்கு தொடங்குனுச்சு. ஒரு டைம்ல ஒரு பாஸ்டர்ட்ட சொன்னேன். அவர் ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தப்ப ஜெப ரூம்ல பார்த்துட்டு கேட்டாரு, என்னண்ணா இது ஒயிட் பேப்பர் ஒட்டி வச்சிருக்கீங்க? நான் சொன்னேன், ஆண்டவரை எழுதிக்க சொல்லிட்டேன்ப்பா, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன்ப்பா. அதுக்காக ஆண்டவர் என்ன வேணாலும் எழுதிக்கிட்டாரு, என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது, ஆனா என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஒரு டைம் அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுடலாமான்னு கூட நினைக்கிறேன். என்ன எழுதி வச்சிருக்காருன்னு தெரியல, ஆனா ரொம்ப லைஃப்ல கஷ்டமா இருக்கு, கிழிச்சு போட்டுடலாமான்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கேட்டாரு, கிழிச்சு போட்டீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்படி கிழிச்சு போட முடியும்? எதை செஞ்சாலும் சொல்லுங்க
பக்கத்துல பிரதர்ஸுங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் கை வரமாட்டேது, வாய் வரமாட்டேது. சொல்லுங்க அக்காங்க, சொல்லுங்க. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவர் எதை செய்தாலும் உங்க வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமானால், தேவ மகிமையை உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் காண வேண்டுமானால், ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டுமானால் ஒரு உறுதியான நம்பிக்கை வேணும். எதை செஞ்சாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அந்த அம்மா ஒன்றும் பேசல. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ திட்டத்தில் எதுவும் தாறு மாறாக நடப்பது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்துச்சு. அவர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் அற்புதத்தை செய்வதற்கு ஒரு வேளை குறிக்கப்பட்டு இருந்தது. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, அது அந்த கல்யாண வீடு ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை செஞ்சு தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு, ஊழிய களத்துக்கு வந்துட்டாரு. அவருக்கு தெரியும் இங்கதான் ஊழியம் தொடங்க போகுதுன்னு. ஆனா அப்ப அந்த எவ்வளவு நேரம் அங்க ஏதோ கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ ஏதோ ஒரு டைமிங் இருந்திருக்கு. அந்த வேலை வர வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய அந்த மூவிங், அந்த அற்புதத்திற்கான மூவிங், அந்த ஆசீர்வாதத்திற்கான மூவிங் அவருக்குள்ள நடக்கிறதுக்கு அந்த process நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு, ஆனா அவசரப்படல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை செய்ய போறாருன்னா நம்ம ஆவியில ஒரு பல்பு எரியும். புரிஞ்சா உங்களுக்கு? என்ன எரியும்? அதை நான் இப்படி சொல்றேன். ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாருன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆவியில சில சிம்டம்ஸ் வரும், சில சிம்டம்ஸ் வரும், சில ஏவுதல் வரும், சில உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவர், glory to God, நமக்குள்ள ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தாருங்க, வாக்கு கொடுத்தார். ஆனா அவன் 25 வருடம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து சொல்றாரு, குறித்த காலத்தில் நான் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். நல்லா பாருங்க, அந்த 100 வயது வரும்போது 3 தேவ தூதர்கள் ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ள வராங்க. 3 தூதர்கள் வராங்க, இவங்களை ஆயத்தப்படுத்துறாங்க, இவங்களை ஆயத்தப்படுத்துறாங்க. 17வது அதிகாரத்தில் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் வராரு. இன்னும் குழந்தைய கொடுக்கல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடும் உன் சந்ததியோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். நான் உனக்கு மட்டும் தேவன் இல்ல, உன் சந்ததிக்கே நான் தேவனா இருக்க போறேன். அந்த ஆவியானவருடைய அந்த தொடுதல் ஆபிரகாமை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. தேவனோடு நடக்கிற தேவ பிள்ளைகள் நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்கள் கால தாமதம் ஆகும் போது ஆண்டவர் தன்னுடைய process தொடங்குறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஆவியில. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அது ஆண்டவரோட நடக்கும்போது தெரியும். இப்ப பாருங்க, ஆதியாகமம் 17 ஆண்டவர் வராரு, அக்ரிமெண்ட போடுறாரு. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனா இருக்க போறேன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறாரு. இன்னும் ஒரு உண்மை தேவை, இன்னும் ஒரு உத்தமம் தேவை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறணும்னா
இந்த பிரசங்கியார் சொல்றாரு, உண்மை வேணுமா, உத்தமம் வேணுமா? அயோக்கியத்தனமா நடந்தா, அட்டகாசம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அட்டுணையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா, வாய் கொஞ்சம் நீளம், எங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும்? காலண்டர்ல வச்சு அப்படியே பார்த்துக்கலாம், வாழ்க்கையில நிறைவேறாது. ஆண்டவருடைய அந்த மூவிங் பாருங்க. ஆண்டவர் வர்றாரு, உண்மையா இருப்பா, காலம் வந்துருச்சுப்பா, என் நேரம் வந்துருச்சுப்பா, நீ குழந்தைய பெற்றெடுக்க போறப்பா, நான் உனக்கு மட்டும் இல்லப்பா, உன் பிள்ளைக்கு நான் தேவனா இருக்க போறேன்ப்பா. ஆண்டவருடைய அந்த மூவிங். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கர்த்தரோடு நடக்கும்போது தான் தெரியும். அது கர்த்தரோடு நடக்கும்போது தான் அதை அனுபவிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்ப 18வது அதிகாரத்துல தூதர்கள் வராங்க. தூதர்கள் வந்துட்டு சொல்றாங்க, உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை. அந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்து சிரிக்குது. மெய்யாகவே இப்படி நடக்குமா? ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போச்சு. நான் என்ன ஆயிட்டேன்? நான் நல்லா பலனா இருக்கிறப்ப கர்த்தர் வாக்கு கொடுத்தாருயா, இப்ப நான் கிளம்பி ஆயிட்டேன். ஆபிரகாம் ஸ்டேட்மெண்ட் என்ன? சரீரம் செத்து போயிடுச்சு. சாராளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? கற்பம் செத்து போயிடுச்சு. நான் மட்டும் அந்த 3 தூதன்ல ஒரு தூதனா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, பயங்கர வேலைத்தனெல்லாம் பண்ணியிருப்பேன். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எவ்வளவு ரிஸ்க் எடுத்து மம்ரோயின் சமவெளியில் அந்த மத்தியான சூரிய உஷ்ண வெயில் அந்த வீட்டுக்கு போய் கர்த்தருடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்ன பண்றா? நக்கலா சிரிக்கிறா. நம்பல இந்த அம்மா. அதனால நீங்க என்ன பண்ணிருங்க? ரிஜெக்ட் பண்ணிருங்க, வேண்டாம். அந்த அம்மாவே நம்பல. ஆண்டவர் மாத்தினாரா? ஆண்டவர் மாத்தினாரா? அந்த அம்மா நம்பாட்டியும், அந்த அம்மாவுடைய சரீரம் அதுக்கு கோஆபரேட் பண்ணாட்டியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளையே, நீங்க நம்ப முடியாத காரியத்தை தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் செய்ய. உங்க நம்பிக்கையோ உங்க விசுவாசமோ அதுக்கு தடையா இருக்க போவது இல்லை. நீங்களே ஒரு முடிவு பண்ணிடாதீங்க, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் குடும்பம், என் பிள்ளை இப்படிதான் இருப்பான், என் புருஷன் இப்படிதான் இருப்பான், என் மனைவி இப்படிதான் இருப்பான். ஆச்சரியமான கருதைகளை தேவன் தன்னுடைய காலத்தில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு சொல்லுங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, அது சொல்லட்டும். தேவனுடைய வல்லமை எந்த ரிப்போர்ட்டையும் மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ளது. தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு உன் வாழ்க்கை பாழடைந்த கிணறு போல இருக்கலாம். தேவ கிருபை ஊற்றப்படும் பொழுது, தேவ ஆவி ஊற்றப்படும் பொழுது, தேவனுடைய நேரம் வரும் பொழுது பாழா போன வாழ்க்கை பயிர் நிலமாக மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்ப நான் என்ன சொல்றேன்? ஆண்டவர் ஒரு டைமை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்க வாழ்க்கையை கடாட்சிக்க, உங்களுக்கு ஒரு சேமத்தை கொடுக்க, உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை கொடுக்க, உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேத வார்த்தை சொல்லுகிறது. சீயோனுடைய சிறையிருப்பை திருப்புகிற நேரமும் காலமும் ஒரு டைம் இருக்கு. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு டைம் இருக்குங்க, ஒரு டைம் இருக்குங்க, ஒரு நேரம் இருக்குங்க. கர்த்தர் திரும்பி பார்க்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குங்க. கர்த்தர் உங்களை நினைவு கூறுவதற்கு ஒரு நேரம் இருக்குங்க. ஆமென். அவரு டைமை செட் பண்ணி வச்சுட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. ஆல்ரெடி அங்க டைம் அசெம்பிள் ஆயிருச்சு, அசெம்பிள் பண்ணி வச்சாச்சு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர வேண்டுமானால் அதுக்கு ஒரு நேரத்தை, காலத்தை ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். இயேசு தம்முடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு, முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அவரை சிலுவையில் அறையிறதுக்கு கூட ஒரு நேரம் பிக்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க.
வாசிச்சு பாருங்க வேதத்துல. யோவான் 12வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை. அதனாலதான் ஒருத்தனும் அவரை அரெஸ்ட் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி. புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணாங்க இயேசுவை பிடிக்கிறதுக்கு. ஒரு வாட்டி அவரை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளுறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவரை கொல்றதுக்கே பிளான் போட்டானுங்க. இயேசுவை கொல்றதுக்கு பிளான் போட்டானுங்க. அப்ப நம்ம நிலைமைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, அவர் அவர்கள் நடுவில் இருந்து மறைந்து போயிட்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கெத்செமனே தோட்டத்தில் அவரை கைது பண்றப்ப சொல்றாரு, இதுதான்ப்பா உங்க நேரம். அதனாலதான் இத்தனை நாள் நான் ஊழியம் செஞ்சேன், நான் பிரசங்கம் பண்ணினேன், நான் அற்புதம் செஞ்சேன், ஜனங்களை விடுதலை ஆக்கினேன். எத்தனையோ தடவை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, ஆனா அதுக்கு நேரம் வரல. அப்ப இயேசு தன் ஊழியத்தை முடித்து சிலுவையில அறையப்படுவதற்கு, எருசலேமில் பாடுபடுறதுக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நேரம் வந்த உடனே அங்க மத்தேயு 18 நினைக்கிறேன், ஏறக்குறைய 6 நாளைக்கு பின்பு மறுரூபமலையில மோசே வந்துட்டாரு, எலியா வந்துட்டாரு. இதை குறித்து பேசுறாங்களா? இன்னும் ஒரு வாரத்தில் என்ன நடக்க போகுது? அங்க ஒரு பல்ப் எரியுது, நேரம் வந்துருச்சு. அந்த தேவனுடைய அந்த மூவிங், ஆமென் சொல்லுங்க, அந்த வேலை சம்பாஷணை நடக்குது ஆவியில. மோசே எலியாவும் எருசலேமில் பட போற பாடுகளை குறித்து இயேசு அலாட் பண்றாங்க. டைம் வந்துருச்சு, பிதாவுடைய வேலை வந்துருச்சு, உங்க ஊழியம் முடிய போற காலம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க இந்த 2024 என்ன குதிச்சாலும், என்ன ஓடுனாலும் சாடுனாலும் நடக்கிறது தான் நடக்கும். நடக்கலன்னா சொல்லு போகாதீங்க. இதை விட ஒரு பெட்டரான டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதை விட மேன்மையா செய்யற ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலத்துல, அந்த நேரத்துல ஆமென் அன்று அற்புதத்தை செய்வார். இப்ப பாருங்க, அன்று சொன்னார் என் வேலை இன்னும் வரல. அந்த அம்மா பேசாம போயிட்டாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்னா, சில நேரம் பேசாம இருந்துரும். நான் இந்த வருஷம் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், மனுஷனுக்கிட்ட ரொம்ப பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதனால என்ன பிரதர் உம்முன் இருக்காரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இனிமேல் மனுஷன்ட்டெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அதிகமாக பேசணும், மனுஷர்கள்ட்ட கொஞ்சமாக பேசணும். ஆமென் சொல்லுங்க. சில நேரம் நம்ம ஆவியில நமக்குள்ள அமைதி இல்லாததுனால தான் தேவனுடைய கிரியையை, தேவனுடைய நடத்துதலை, தேவனுடைய அற்புதத்தை நம்மளால என்ன பண்ண முடியலன்னா பார்க்க முடியல. நம்ம மரியாளமா பாருங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அந்த அம்மா அந்த சீனை விட்டு போயிடுச்சு வெளியில. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மரியாள போல அவருடைய வேலைக்கு, அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தா ஆண்டவருடைய கரத்தின் கிரியைய நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேலையை வச்சிருக்கிறார். நமக்கு அவசரம், ஆனா ஆண்டவருக்கு என்ன கிடையாது, நான் அவசரம் கிடையாது. நம்ம விருப்பம் என்னன்னா எப்படியாவது ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிடணும்னு. இந்த சமாரிய ஸ்திரீ பாருங்க, அந்த யாக்கோப்பினுடைய கிணத்துல தண்ணி எடுக்க போனான். ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணியை குடிச்சா உனக்கு மறுபடியும் தாகம் வரும், நான் ஒரு தண்ணி வச்சிருக்கிறேன்,
அந்த தண்ணியை குடிச்சா உனக்கு தாகமே வராது. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் தண்ணி கொடுத்தாரா? அந்த அம்மா குடத்தையே வச்சுட்டு ஊருக்குள்ள போயிடுச்சு, கொடுக்கல. கொடுங்கன்னு கேட்டோன்னா போய் புருஷனை கூட்டிட்டு வான்றாரு. அந்த அம்மாவுக்கு இப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எந்த புருஷனை கூட்டிட்டு வர்றது. அந்த அம்மா பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்கு. உடனே இவரே பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த அம்மா சொல்லுது, உம்மை தீர்க்கதரிசியாக பார்க்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எப்படியாவது ஆண்டவர்ட்ட இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை வாங்கிடணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவர்ட்ட எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரோ ஆசீர்வாதத்திற்கு நம்மை தகுதிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அடுத்து அந்த அம்மா சொல்லுது, எங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க மேசியான ஒருத்தர் வருவார்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப இயேசு சொல்றாரு, உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் நான் தான். ஆமென் சொல்லுங்க. அந்த அம்மா இப்ப போய் சொல்லுது, மேசியாவை கண்டோம், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். அப்ப ஆண்டவர் நம்முடைய இந்த உலக தேவை என்ற ப்ராசஸை வச்சு நம்மை பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு, பரலோகத்தினுடைய நன்மைகளுக்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துறதுக்காகத்தான் கால தாமதம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளை தகுதிப்படுத்த விரும்புகிறார், நம்மளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், நமக்குள்ள அவருடைய மறுரூபத்தை தர விரும்புகிறார். நம்முடைய கெட்ட நடக்கையை மாற்றி தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாக நம்ம மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். ஆமென். நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென், ஆமென், அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார்? வசனத்தை வாசிப்போம். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு, இங்க ஆண்டவர் சொல்றார், நான் யாருக்கு நியாயம் செய்வேன்? நம்பர் 1, என்ன நோக்கி யார் கூப்பிடுறாங்களோ, அது எப்படி கூப்பிடணுமா? இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில். அப்ப ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யணும்னா நமக்கு ஒரு தகுதி வேணும். என்ன வேணுங்க? ஆண்டவர் நம்ம காரியத்துல ஒரு நீதி செய்யணும்னா நமக்கு எது வேணும்? ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி வேணும்னா அவரை நோக்கி கூப்பிடுற ஆளா இருக்கணும். அவரை நோக்கி பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்யணுமா? ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யணுமா? சீக்கிரத்தில் செய்யணுமா? ஒரு தகுதி வேணும். அவரை நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? இரவும் அவர் சொல்றாரு, எப்பவும் நீ என்னை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா நான் உனக்கு செய்வேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? கஷ்டமே கிடையாது இல்லையா? அப்புறம் ஏன் கூப்பிட மாட்டோம்? அவரை நோக்கி கூப்பிட்டா, இரவும் பகலும் கூப்பிட்டா, அப்ப என்ன அர்த்தம்னா காலையிலையும் உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன், ராத்திரி இப்பவும் நான் உண்மைதான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன், நீ தான் இந்த காரியத்துல செய்யணும்.
ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபிப்பது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவரே நீர் தான் எனக்கு ஒத்தாசை அனுப்புறவர். நம்பர் 2, என் காரியத்துல உங்களால தான் செய்ய முடியும், அதனாலதான் உண்மையை நோக்கி கூப்பிடுறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் நியாயம் செய்யறதுல பயங்கர கில்லாடிங்க. அவர் கேளாதவர் போல் காணாதவர் போல் இருப்பாரு, ஆனா நியாயத்தை கரெக்டா செய்வார். எப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து கூப்பிடுறாங்க கர்த்தரை நோக்கி. ஒரு டைம்ல அவங்க பெரும் மூச்சு தேவ சமூகத்துல வந்து எட்டுனுச்சு. அப்ப ஆண்டவர் மீதியான் தேசத்துல இருக்கிற மோசைட்ட போய் கூப்பிடாரு, வாப்பா என் ஜனம் ரொம்ப உத்தரப்படுதுப்பா, என்னை நோக்கி கூப்பிட்டாங்கப்பா, நான் அவங்க உபத்திரவத்தை பார்த்துட்டு சொல்றாரு, நான் இறங்கி போறேன்ப்பா எகிப்துக்குள்ள. போயிட்டாரு ஆண்டவர், மோசையையும் கூட்டிட்டு போயிட்டாரு. எல்லா காரியத்தையும் கர்த்தர் 9 வாதையை அனுப்பினார். எகிப்து அப்படியே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு வாதையும் அழியுது. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது அற்புதம், கர்த்தரை விசுவாசித்த ஜனத்துக்கு அது அற்புதம், கர்த்தரை அசட்ட பண்ண ஜனத்துக்கு அது வாத. ஃபைனலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாரு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் கூப்பிடுறாரு, எல்லா ஆட்டுக்குட்டி எடுத்துக்கோங்க, பஸ்கா பண்டிகை அனுசரிங்க, ரத்தத்தை எடுங்க, கிண்ணத்தை எடுங்க, வீட்டு கதவுல பூசுங்க, நிலக்கால பூசுங்க, சட்டத்துல பூசுங்க. நான் இப்ப எகிப்த அதம் பண்ணும்படி நான் கடந்து போவேன். நான் என்ன பண்ண போறேன்னா, பார்வோன் அரண்மனையில இருக்கிற பிள்ளையில இருந்து எகிப்துல இருக்கிற தலைச்சாம் பிள்ளை எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன். அடுத்து அதோட விடல, எகிப்துல இருக்க எல்லா மிருக ஜீவன், ஆடு மாடு எல்லாத்தையும் எதை போட போறேன், தலைச்சான தலையிட்ட முதல் தலையிட்ட போட போறேன். ஏன் நல்லா கவனிங்க, மோசே பிறக்கிற காலம் வந்துச்சு, அப்பதான் எகிப்துல வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற காலம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு. யோசேப்பா அறியாத புதிய ராஜா பார்வோன் வந்தான். என்ன பண்ணா, இஸ்ரவேலருக்கு பிறந்த எல்லா ஆண் பிள்ளையையும் கொன்னான். கர்த்தர் கவனிக்காமல் இருந்தாரோ, கர்த்தர் கேளாதவர் போல் இருந்தாரோ, கர்த்தர் கண்டுகொள்ளாதவர் போல் இருந்தாரோ. இப்ப ஜனத்தை எகிப்துல இருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட முடிச்சார். ஆமென் சொல்லுங்க. ஜட்ஜ்மெண்ட கர்த்தர் முடிச்சார். கூட்டு வட்டியோட சேர்த்த கர்த்தர் நியாயம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமா ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு நபர் எழும்பி உன்னை அநியாயமா ஒடுக்கனா, கர்த்தர் கவனியாமல் இருப்பாரோ, கேளாதவர் போல் இருப்பாரோ? எல்லாத்துக்கும் ஒரு நாள் நின்று பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம படுற ஒவ்வொரு உபத்திரவத்தை ஆண்டவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய அழுகையை ஆண்டவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய அவமானத்தை ஆண்டவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்ம சில நேரம் திமிர்த்தனம் பண்றோம்ல, சில நேரம் துணிகரமா பேசுறோம்ல, சில நேரம் அநியாயமா நடக்கிறோம்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு இந்த பூமியிலேயே நீதியை சரி கட்டிடுவாராம். என்ன பண்ணிடுவாராம்? நீதிமானா இருந்தாலும் சரி, நீதி நீதி தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். அதனால இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. யாருக்குரியது? அதை கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க யாரையும் பழி வாங்காதீங்க. நீங்க 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 ஒரு நல்ல தேவ பிள்ளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்ப சொல்லுங்க, சொல்லிட்டா வேண்டாமா? சொல்லுங்க, சொல்லுங்க, விட்டுவோமாக்கும். என்ன நடந்தாலும் ஒரு தேவ பிள்ளையுடைய அடையாளம் கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார். அதை கர்த்தர் பார்த்துக்குவார். அதுதான் அடையாளம். அதுதான் அடையாளம். அதுதான் அடையாளம். நீங்க நல்ல தேவ பிள்ளைகளா இருந்தா உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும்
உங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். அதுதான் நான் செய்வேன். அது நல்ல பிள்ளைக்கு அடையாளம் இல்ல. நான் என்ன பண்றேன் பாரு, அவ வீட்டுக்கு போய் அது நல்ல பிள்ளைக்கு அடையாளம் நினைக்கிறீங்க? பழி வாங்குதல நீங்க எடுக்காதீங்க, நீங்க எடுக்காதீங்க. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். எது நடந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஒருவேளை பார்வோனுக்கு அன்னைக்கு உடனே தண்டனை கிடைக்காம இருந்திருக்கலாம். 80 வருஷம் கழிச்சு, 80 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுவிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் நியாய தீர்ப்பு செஞ்சாருங்க. பார்வோன், நீ என் ஜனத்துல ஆண் பிள்ளைய தான்டா கொன்ன, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன் வீட்டுல இருக்க ஆடு மாடுல இருந்து எல்லா தலையீற்றையும் விட்டு கொடுங்க கர்த்தர்ட்ட. உங்களை விட அவர் நீதியாய் நியாயம் செய்வார், உங்களை விட அவர் நேர்மையாய் நியாயம் செய்வார். உங்க கண்ணருக்கு பதில் செய்வார், உங்க அவமானத்துக்கு பதில் செய்வார், உங்க ஒடுக்கப்படுதலுக்கு பதில் செய்வார். நீங்க ஆண்டவர்ட்ட விட்டு கொடுத்துருங்க, நீங்க ஆண்டவர்ட்ட விட்டு கொடுத்துருங்க. நீங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கங்க ஆண்டவரே, எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். நீங்க உங்க பாதையில போயிட்டே இருங்க. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, கர்த்தர் நமக்கு நீதி செய்ய வேண்டுமானால் இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். 2வது, அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். 2வது, ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. வேத வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு மன்னிக்கவும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுக்கிறார் ஒரு மனுஷனை? சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களெல்லாம் பிடிச்சு கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. எப்படி பிடிச்சாரு? எப்படி பிடிச்சாரு? ஒரு நாள் ஜெபமாலைய பக்தியோட எடுத்தோம்ல, சொல்லுங்க, எடுத்தோம்ல, அங்க தெரிஞ்சிச்ச ஆண்டவருக்கு பக்தி. இப்படி ஒரு பக்தி இருக்கு. ஒரு நாள் பக்தியோட வேளாங்கண்ணிக்கு போனோமா? என்ன சொல்றீங்க? பூண்டிக்கு போனோமா? அந்த செம்மனா ஒரு ஊர் இருக்குமே செங்கிப்பேட்டைக்கு உள்ள, போனோமா? பக்தி அங்க பார்த்தாருங்க. ஆனா அது தவறான இடத்துக்கு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பிடிச்சாருங்க, பிடிச்சாருங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எங்கேயோ தவறா நம்ம பக்தி போய்கிட்டு இருந்துச்சுங்க. ஆண்டவர் அங்க பார்த்தாரு, அடடா ஒரு பக்தி இருக்க, அந்த பக்தியை வச்சுதான் பிடிச்சு கொண்டு வந்து நம்மளை ரட்சித்து அவருடைய ரத்தத்தால கழுவி அவருடைய ஆவியினால நிரப்பி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். எழும்பி நிற்போமா, எழும்பி நிற்போமா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல தேங்க்யூ லார்ட். ஆண்டவர்ட்ட அப்படியே 2 கையை உயர்த்துவோமா. glory to God, glory to God. கைகள் ஆண்டவர்ட்ட உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்துல நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. ஒரு நாள் நம்ம பக்திய சில கோயில்ல போய் காட்டணுமே, சில நாள் நம்முடைய பக்திய மொட்டை அடிச்சு காட்டணுமே, விரதம் இருந்து காட்டணுமே. சில நேரம் நம்முடைய பக்திய ரத்த பலி செலுத்தி காட்டணுமே. பக்தி உள்ளவன கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவன கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். யாருக்கு அவர் நியாயம் செய்வார்? பக்தி உள்ளவர்களுக்கு நியாயம் செய்வார். அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே கையை உயர்த்தி, உங்களுக்காக காத்திருக்க
கிருபையை எனக்கு தந்தரலும். ஆண்டவரே, உங்க வேலைக்காக, உங்க நேரத்துக்காக நான் பொறுமையோட காத்திருக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பீர்களே ஆனால், நீங்கள் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருப்பீர்களே ஆனால், ஒன்று நிச்சயம், ஒன்று நிச்சயம், ஒன்று நிச்சயம், நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிற நபரா இருந்தா, நீங்க சிந்தின கண்ணீர், நீங்க ஜெபித்த ஜெபம், அது ஒரு நாளும் வீணா போவாது, ஒரு நாளும் வீணா போவாது. பார்வோன்ட்ட மோசே போய் நின்றப்ப, யார் கர்த்தர்? உன் கர்த்தர் எனக்கு தெரியாது, அறியேன் என்று சொன்னான். ஆனா அதே பார்வோன் கர்த்தருடைய வேலை வந்தபோது ஜனங்களை அனுப்பிவிட்டான், ஜனங்களை அனுப்பிவிட்டான். அன்றைக்கு சொல்லுவோமா, இந்த வருஷத்தினுடைய இந்த ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆண்டவரே நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. 21வது நாள்ல அன்றைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கையை உயர்த்தி ஆண்டவரே நீங்க எல்லாம் பார்த்துக்குவீங்க. உங்க வேலைக்காக காத்திருக்க என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க வேலைக்காக உங்க நேரத்துக்காக காத்திருக்க என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அதின் காலத்தில் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கால தாமதமாகலாம், நானோ இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அன்று சொல்லுவோமா, நான் இரவும் பகலும் உங்க மேல நம்பிக்கை வைப்பேன், இரவும் பகலும் என்னுடைய விசுவாசத்தை உனக்கு நான் தெரியப்படுத்துவேன். ஆண்டவர்கிட்ட அப்படியே அர்ப்பணிப்போமா? Thank you Lord, thank you Jesus. உங்களுக்காக காத்திருக்க